குஜராத் மாநிலத்துடைய அந்த துறைமுகத்துல தான் வெளிநாட்டுல இருந்து ஒட்டுமொத்த போதைப் பொருள் புகலிடமா இருக்குது. வெளிநாடுகள்ல இருந்து வருது. அதுக்கு பாஜக காரன் துணை இருக்கிறான். முழுசா சொல்றேன், நீங்க சொல்றத நான் சொல்றேன். அவன் பிடிச்சா திட்டமிட்டு சரி பண்றாங்க. ஆமா, நீங்க உளவுத்துறை சரி காவல்துறை சரி பிஜேபி பண்ணா புடிங்க. குற்றம்னு சொல்லி அதை வச்சு பேர் வாங்குறவன் இருக்கான் சார். உண்மைன்னு சொல்லி நியாயமா போறவனும் இருக்கான் சார். இவன் வந்து முதல் வகை சார். சரி, ஓகே சார், அந்த மாதிரி விடலாம் சார். நீங்க சார் அதை விடலாம் சார். ஒண்ணு இல்லைங்க, தெளிவான ஆட்சி பண்றீங்க. தமிழகத்துக்கு முன்னேற்றம் நினைக்கிறீங்க. ஒரு அயலகத்துறை கொடுக்க வேண்டிய அவர் ஆறு என்ன நீங்க விசாரணையில கொடுக்கணும். அயலகத்துறை அவனுக்கு கையில் கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, என்ன பிசினஸ் பண்றாரு, என்ன வருமானம், எப்படி ஒரு நான் சொல்றேன். குற்றம் வந்து யார் செஞ்சாலும் குற்றம் தான். அதுக்கான தண்டனை நிச்சயம் தான். அதை ஒண்ணும் மறுக்கல. குற்றத்துக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணி போல திமுக. தயவு செய்து அதை புரிஞ்சுங்க. எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு போறான்ற குஜராத் துறைமுகத்தை மூடுங்க சார். அந்த வழியா தான் சார் வருது. இந்தியா கஞ்சா கிடையாது, தப்பு செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களே சார். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? வச்சுக்கிட்டு அவன் ஜாமீன்ல எடுத்தவன் யார் சார்? அவன் ஜாமீன்ல எடுத்தவன் யார் சார்? ஒரு குழந்தைய கற்பழிச்சு அதை காவாயில வீசிட்டு கொலை. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? இருக்குது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எங்கேயே இருக்குது. போதைதானே, போதனால அங்க வச்சு வித்து. அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்க வர்றேன். அதான் சார், உங்க விஷயத்துக்கு ஒரு நிமிஷம். வெறும் 12,000 கோடி வருமானம். அதை தூக்கி போட்டு மக்கள் மது இல்லாத மெல்ல மெல்ல தான் நடக்கும் சார். இப்ப நீங்க சொல்லி மெல்ல மெல்ல தான் நடக்கும். நீங்க ஒரே அமைதியா சொல்லுங்க. அமைதியா சொல்றேன். இன்சை தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் தனசேகர் வந்துள்ளார். அவர் வணக்கம். வணக்கம். பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 நாளாவே சாப்பர் சாதிக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. இதனால மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து மீது வெறுப்பு வர மாதிரியா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஜாபர் சாதிக்குங்கிறவர் வந்து ஒரு திரைப்பட ப்ரொடியூசரா அவர் அறிமுகமாகறாரு, கட்சியில இணையிறாரு, அவருக்கு பதவி கொடுத்தோம். இதோட அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு பெரிய கடத்தல்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தகவல் தெரிஞ்ச உடனே எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர் வந்து அவர் கட்சி விட்டு விலகிட்டார். இதோட முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு திமுக மேல ஏதாவது ஒரு பழி சொல்ல முடியுமாங்கிற ஒரு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இந்த கருத்தை வந்து பொது மேடைக்கு கொண்டாடுறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுடைய கூடாரமா ஒட்டுமொத்தமா குத்தகை எடுத்துக்கிற இடமா குஜராத் மாநிலம் இருக்கு. குஜராத் மாநிலத்துடைய அந்த துறைமுகத்துல தான் வெளிநாட்டுல இருந்து ஒட்டுமொத்த போதைப் பொருட்களும் அங்க வர்றதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே போல முதல் 10 இடங்கள்ல 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இல்லை. போதைப் பொருளுக்கு புகலிடமா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல முதல் 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு வரல. புள்ளி விவரம் சொல்லுது. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமா தப்பு நடந்த உடனே அதை பூதாகரமாக்கி கழகத்தின் மீது குற்றம் சொல்றதுக்காக தான் அவங்க பண்றாங்களே தவிர உண்மை அது இல்லை. நான் கேட்குறேன், குஜராத்தில் தான் எல்லாமே வருது. அங்கே போய் கேளுங்க. இங்கே சொல்றவன்லாம் ஏன் இங்கே வந்து குஜராத் துறைமுகத்தில் தான் வந்து இறங்குது, போதைப் பொருள் புகலிடமா இருக்குது, வெளிநாடுகள்ல இருந்து வருது, அதுக்கு பாஜக காரன் துணை இருக்கிறான், அதை வந்து எடுத்து பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சா அந்த பொருளே காணாம போகுது அந்த கட்டுப்பாட்டுல இருந்து. இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குதுன்னு அதெல்லாம் எவனா குரல் கொடுக்குறான். எடுத்த உடனே நேரா திமுக கிட்ட வர்றான். நீங்க சொல்ற ரைட். ஓகே, குஜராத்தை வந்து போதைப் பொருளை தலைமையிடம் சொல்றீங்க. ஓகே, அது காலகாலமா நடந்துட்டு இருக்குது. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க திராவிட ஆட்சி எதுவுமே, அதாவது மக்களுக்கு எந்த ஆபத்தும் நம்ம தெளிவா நடக்கிற ஆட்சி அப்படிங்கிறீங்க. யாராவது யூடியூப்லயோ இதுலயே வந்து டிஎம்கே பத்தி யாராவது தப்பா பேசினா அதை மட்டும் கண்டுபிடிச்சு உலகிக்கு போறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கல. இங்க இருக்கிற உளவுத்துறை, இங்க இருக்க காவல்துறை என்ன வேண்டு? இதை கைது பண்ணது வந்து மத்திய அரசுடைய அதான் வந்து கைது பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அதான் கேள்வி சார். அதனுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க. 12ஆம் தேதி அவர் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. போதைப் பொருள் தடுப்பு அந்த மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் வந்து 12ஆம் தேதி அவர் பேர்ல குற்றச்சாட்டு சொல்றாங்க.
15ஆம் தேதி ஒரு திரைப்பட விழா நிகழ்ச்சியில அவர் மங்கையின் திரைப்பட படத்தினுடைய அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகிறார். தேடப்படும் குற்றவாளியா 12ஆம் தேதி அறிவிக்கிறாங்க, 15ஆம் தேதி நிகழ்ச்சியில கலந்துகிறாருன்னா எப்படி கலந்துப்பாரு? நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா தேடப்பட்ட குற்றவாளிங்கிறீங்க. அவர் குற்றம் செஞ்சிருக்காரு. நீங்க சொல்றது பார்த்தா தேடப்பட்ட குற்றவாளி. அப்ப அவர் தேடப்படும் குற்றவாளின்னு போதைப் பொருள் தடுப்பு இது திறமையான ஆட்சி, நல்லா, அதாவது இந்தியாவிலே முதன்மையான மாநிலம், இவ்வளவு வச்சிருக்கீங்க, உளவுத்துறை வச்சிருக்கீங்க, வித்தனை பண்ணு நீங்க கண்காணிக்கல, மத்திய அரசு அங்கிருந்து கைது பண்றீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மத்திய அரசு கைது எங்க பண்ணா? 15ஆம் தேதி அதுதான் சொல்ல 15ஆம் தேதி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டானா இல்லையா? அந்த ஆளு கலந்துக்கிட்டாருல. 12ஆம் தேதி நீ வந்து அவருக்கு குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் தேடப்படும் குற்றவாளி நீ தானே சொன்ன. 15ஆம் தேதி பொது வெளியில நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருன்னா கைது பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ணல? எத்தனாம் தேதி நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? எத்தனாம் தேதி அவரை வெளியே இவர் குற்றவாளி நிரூபிக்கிறீங்க? எத்தனாம் தேதி கோர்ட்டு கேட்டு போறீங்க? இதெல்லாம் பின்பலத்தெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ஒரு குற்றவாளி கண்டுபிடிச்சு பாருங்க, முன்னாடியே எல்லாம் திட்டமிட்டு நடந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டு நாங்க அவரை கைது பண்ணிட்டோம், இவர் திமுக இருக்கிறாருன்னு அதை மட்டும் எடுத்துட்டு வந்து சொல்றதுக்கு மட்டும் தெரியுது. நாட்டுல வந்து எவனுமே செய்தியா விட அதிகமான கருத்தெல்லாம் ஈடுபட்டு எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. அவனையா பிரஸ் மீட்ல நீங்க சொல்ற சாப்பிட சரிங்கிறீங்க. யார் செய்தாலும் குற்றம் சார், ஞாபகம் வச்சுங்க. என்னைக்குமே குற்றத்தை ஆதரிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. தயவு செய்து மனசுல வச்சுங்க. யார் தப்பு பண்ணாலும் தண்டனை தான். அது எவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு அதுக்காக வக்காலத்து வாங்குற கட்சி திமுக இல்ல, புரியுதா? அதனால அவன் ஏன் அதை செய்யறான் அப்படிங்கிறத இது பண்ணிட்டு பார்க்காம எங்கேயோ குற்றம் நடக்கணும் பூதாகரமா காத்துட்டு இருக்கீங்களா? எங்க போலீஸ் எங்க குற்றம் கண்கூட பாத்துட்டு இருக்கிறது, அதுதான் அந்த துறை. சும்மா குற்றம் பண்ற அளவுக்கு ஒண்ணு இங்க எந்த குற்றமும் நடக்கல. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. கேளுங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எல்லா விஷயமும் நடக்குது. அதே மாநிலத்துல வட மாநிலங்கள்ல கஞ்சாவே பயிர் செய்யலாம், வளர்க்கறான். ஐநா சபையில இந்திய கவர்மெண்ட் சார்பா கஞ்சா வந்து அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லன்னு பேட்டி கொடுக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட். மும்பைல குஜராத்ல 40 வருஷம் 50 இருக்குது சார். 10 வருஷம் முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல இருந்ததா? இல்ல. அப்புறம் ஏன் விடுறீங்க? திட்டமிட்ட சதி, கட்சிக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு சொல்றான். அதிமுக எவனும் இல்லையா? பாஜக எவனும் இல்லையா? மத்த கட்சியில உங்க காவல்துறைக்கு பிடிங்க, உளவுத்துறைக்கு பிடிங்க உங்களை. சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது சார். நீங்க நினைக்கிற பாருங்க, நீங்க சொன்னதை நான் பேசுறேன். ஆதரிக்கிறது திமுக இல்ல சார். நீங்க செய்யறவங்களை ஆதரிக்கிறது திமுக இல்ல சார். முழுசா சொல்றேன், நீங்க சொல்றத நான் சொல்றேன். அவன் முடிச்சா திட்டமிட்டு சரி பண்றாங்க. ஆமா, நீங்க உளவுத்துறை சரி காவல்துறை சரி பிஜேபி பண்ணா புடிங்க. ஆதாரத்தோட சொல்றாப்ல சொல்லக்கூடாது. நாங்க சொல்லல, நாங்க சொல்லல அவர் மேல இந்த குற்றச்சாட்டு சார். நாங்க சொல்லல, சவுக் சங்கர் சொல்றாப்ல. இதனால நாய் அவன் பேசுறான். அவன் கேக்குறீங்க தயவு செய்து சொல்றேன். நான் உடம்பு சரியில்லாத உடம்பு முடியாத நிலைமையில அந்த நண்பர் இருக்காரு. அவர் குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்குது. வேதனையில பங்கெடுக்கிறதுக்கு இல்லைன்னா கூட நீங்க அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வேதனையில வந்து அம்பு பாய்க்கிற மாதிரி சொல்ல. எவனோ ஒரு புறம்போக்கு நாய் சொல்றான்னா கேள்வி கேட்காதீங்க. அவர் உடம்பு சரியில்லைன்னா டாக்டருங்க ஆராய்ச்சி பார்த்தால என்னன்னு அவர் வந்து ஸ்டாலினே குறை சொல்றாப்ல, எல்லா அமைச்சரையும் குறை சொல்ற. அப்படி மிகப்பெரிய சார். குற்றம்னு சொல்லி அதை வச்சு பேர் வாங்குறவன் இருக்கான் சார். உண்மைன்னு சொல்லி நியாயமா போறவனும் இருக்கான் சார். இவன் வந்து முதல் வகை சார். ஓகே சார், அந்த மாதிரி நீங்க சார் ஒண்ணு இல்ல. அப்படி ஒரு சவுக்கு வந்து சாப்பர் ஜாதிக்கு வந்து எந்தெந்த அமைச்சரோட புகைப்படம் இருக்காப்ல ஒண்ணு இல்ல. நம்ம உதயநிதி ஸ்டாலினோட மனைவியோடய போட்டோ எடுத்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 கோடி தயாரிப்பாளனா வரான் சார். நீங்க சொல்றேன் ஒரு முதலமைச்சர் யாரு தயாரிப்பாளர் உறுப்பினர் ஆவறதுக்கு இவர் என்ன பதவியில இருக்காரு, இவர் என்ன தகுதியில இருக்கிறாருன்னு தான் இவருடைய நாய் வந்து கட்சியில சேர்ந்துட்டு அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு
அதை வந்து எடுத்து பேசுறான் போறான் வரானா நீங்க தெளிவான ஆட்சி பண்றீங்க, தெளிவான ஆட்சி பண்றீங்க. தமிழகத்துக்கு முன்னேற்றம் நினைக்கிறீங்க. ஒரு அயலகத்துறை கொடுக்க வேண்டிய அவர் ஆறு என்ன நீங்க விசாரிச்சல கொடுக்கணும். அயலகத்துறை அவனுக்கு கையில் கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, என்ன பிசினஸ் பண்றாரு, என்ன வருமானம், எப்படி இருக்காரு, ஒரு ஆராய்ச்சி பண்றதெல்லாம் சார். அதுதான் சார் உளவுத்துறை. நான் ஒரே ஒரு விஷயம், நாங்க ஏதாவது சொன்னாலும் ஒரு நீங்க சொல்றீங்க, நாங்க ஒரு பாக்குறோம் பேசுறோம், எல்லாம் போக்குவரத்து எல்லாம் இருக்கு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கூடவே இருக்காரு. நீங்க நல்லவர் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க நைட்ல போய் நீங்க நானு வேற, தமிழக அரசு ஒரு முதலமைச்சர் கொடுக்கணுங்கிற வேற. அதனுடைய உளவுத்துறை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், மத்திய அரசு வந்து இவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடிய காரணமே அவர் திமுக இருக்கிறார் ஒரே காரணத்தினால்தான் சார். அதே பிஜேபிலயோ அதே அதிமுக இருந்தா எவனாவது பேசுவானா? உளவுத்துறை கையில் இருக்கு, போலீஸ் இருக்கு. நீங்க பிஜேபி பண்றான், அதிமுக பண்றாங்க, அவனுக்கு எல்லாம் உள்ள போடுங்க. உள்ள போடுங்க. ஏன் பாத்துருக்கீங்க பின்னணியில வரும், நீங்க வந்து பின்னணி இல்ல, நீங்க குற்றங்கள் வந்து பொதுவா பண்ண பின்னணி. நீங்க வந்து இதை வச்சுட்டு வேற மாதிரி பண்ணக்கூடாது. உண்மையா 6 குற்றங்கள் பண்ணாலும் உள்ளதுக்கு போடுறது ஒரு அரசு தமிழக. அப்பதான் வந்து மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒண்ணுல பாத்தீங்கன்னா எதுவுமே குற்றங்கள் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய போதைதான் காரணம். அதுதான் நான் சொல்றேன். குற்றம் வந்து யார் செஞ்சாலும் குற்றம் தான், அதுக்கான தண்டனை நிச்சயம் தான். அதை ஒண்ணும் மறுக்கல. குற்றத்துக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணி போல திமுக. தயவு செய்து அதை புரிஞ்சுங்க. எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு போறான்றதுனால அந்த காரணம் கட்சியை மக்கள் சொல்றதோ மீடியா எவனோ ஒருத்தன் கிடையாது. அவங்க ஒரு பெரிய ஒரு மீடியா 5 வருஷமா இருக்காப்ல. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பார்த்தா அயலகத்துறை கொடுத்துருக்கீங்க. அவர் எல்லா அமைச்சர்களையும் போட்டோ எடுத்திருக்காப்ல. உதயநிதி ஸ்டாலினோட மனைவிக்கே இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவரு இப்ப பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காப்ல. இதனா வரைக்கும் தமிழகத்துக்கு 650 கோடி ரூபாய் திரையுலகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறாப்ல. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கல. இவர் என்ன பண்றாங்கிற உளவுத்துறை விசாரிக்காதா? அதெல்லாம் பண்ணிருக்கணும்ல. குற்றங்கள் பாத்தீங்கன்னா குற்றங்கள் இப்பதானே தெரியும் சார். இப்ப நீங்க கட்சிகளை வரும்போதே உங்களை உளவுத்துறை வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் கட்சியில் சாப்பாடு. மத்திய அரசுடைய இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவனுக்கு திமுக குறை சொன்னா அதை இதுதான் சார் நீ சொல்றது வந்து சம்பந்தமெல்லாம் மக்கள் காப்பாற்ற இதெல்லாம் என்ன கேக்குறேன். இதையா பெருசுபடுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்த மாநிலத்துல நடக்கிறதெல்லாம் ஏன் போக்கஸ் பண்ணல? ஏன் அவனெல்லாம் கொண்டாந்து மீடியா சாதாரண ஒரு சின்ன வச்சிருக்க 3000 கிலோ நீ 10 கிராம் வச்சிருந்தால துபாய் நகர்ல வந்து உள்ளதுக்கு உள்ள ஓட்டு தூக்கு ஓட்டுவான். அவ்வளவு குற்றங்கள் ஒரு 10 இங்க 3000 கிலோமீட்டர். குஜராத் துறைமுகத்தை மூடுங்க சார். அந்த வழியா தான் சார் வருது இந்தியா. காங்கிரஸ் இந்த காலத்துல வந்துட்டு இல்ல. அது குஜராத்ங்கிறது மும்பை அந்த சைடுல பாத்தீங்கன்னா 50 வருஷமா இருக்குது. போட்டு இல்ல நீங்க தமிழகத்தில் இல்லாத நீங்க தமிழகத்துக்கு பேசுங்க, தமிழ்நாட்டை பேசுங்க. உங்க கட்டுப்பாடு தமிழ்நாடு. இதை பேசுங்க. தமிழ்நாட்டுல நல்லா எல்லாத்தோட இந்தியாவில நல்லா இதை பேசி நீங்க அங்க போறீங்க. இங்க இல்லாததுக்கு எப்படி வந்தது? அதுக்கு உங்க ஆட்சியில அதிகம் வந்திருக்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க? 10 வருஷம் முன்னாடி கஞ்சா கிடையாது, அபின் கிடையாது, எதுவுமே தமிழ்நாட்டுல கிடையாது. நடக்கலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து அபின் கிடையாது, கஞ்சா கிடையாது அப்படின்னு என்னன்னே தெரியாது. கள்ளச்சாராயம், பட்டசாராயம் தெரியும், இந்த பீர் பிராண்ட் தெரியும். இப்ப இந்த 10 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள அதிகம் வந்ததானது. 5 இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தானே ஆகுது. சரி சார், கணக்குப்படியே வைங்க 5 வருஷம். அதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சி நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் இருந்தீங்க. அதுக்கு எல்லாரும் நீங்க எல்லா திராவிட கட்சி தான். நீங்க 10 வருஷம் சார், 10 வருஷம் சார், கணக்கு போட்டு பாருங்க சார். சார் தீர்வு வேணும் சார். இதுக்கு தீர்வு. போதைப் பொருள் இப்ப பயங்கர நடமாடுது, மக்கள் நம்ம சிரமப்படுறாங்க, எல்லாம் குற்றங்கள் அதிகமா நடக்குது. இதுக்கு தீர்வு வேணும், அதை சொல்லுங்க. ஆமா, தீர்வு தடுக்கிறதுக்கு போர்க்கால அடிப்படையில காவல்துறை முடிக்க விட்டு குற்றம் வராத மாநிலமா செய்யறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசு எல்லாத்தையும் கவனத்துல எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறை மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. செய்த விட்டு வேடி பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படிதான் சார் அவங்க. நீங்க அதை நீங்க சொல்ல வரதா சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற வேடிக்கை நீங்க வந்து அப்படியே பூத கண்ணாடி போட்டு எப்ப குற்றம் வரும் அதை வச்சு பெருசு பண்ணி இந்த கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கலாம், தேர்தல் நேரங்கள்ல மக்கள் முன்னாடி அதை எடுத்து வைக்கலாம்னு பாக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எந்த கட்சிக்காரன் தெரியும் சார். உள்ளங்கையில வச்சு குற்றவாளினா கட்சி பார்க்க கூடாது. எந்த நீங்க வந்து கட்சி பார்க்க நாங்க பாக்கல. அவன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா சார்? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? வச்சுக்கிட்டு அவன் ஜாமீன்ல எடுத்தவன் யார் சார்? அவன் ஜாமீன்ல எடுத்தவன் யார் சார்? யாரு? பால் ஜனகராஜன் ஒருத்தன் இருக்கான். அவன் அந்த தான்
அட்வொகேட் பாஜக காரன் அவர் தான் அவர் போய் ஜாமீன்ல எடுத்தாரு. நீங்களே சொல்றீங்க எல்லாம் பண்ணுவான். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு வக்கீல் செஞ்சதுக்கு பாஜகங்கிற இதே மாதிரி உங்க குற்றம் அவன் தப்பு பண்ணிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. கேளுங்க, தப்பு பண்ணிட்டு அவர் தொழில் வக்கீல் தொழில், ஜாமீன் எடுக்க தொழில். தொழில் வந்து கடத்தல் தொழில், கஞ்சா கடத்தல் தொழில். இவரு சாப்பர் சாதிக்கு அவர் வந்து தொழில் வக்கீல் யாரா இருந்தாலும் வந்தாங்கன்னா அவங்க ஜாமீன் எடுக்கிறது அவருடைய தொழில். உள்ள இருந்தவன வெளியே விட்டுட்டு விடுவாரு. வந்த உடனே எங்களை கூட சொல்லுவீங்க. நீங்களே சொல்றீங்க கட்சி வந்து ஒரு வக்கீல் செஞ்சதுக்கு பிஜேபி எடுத்தாங்க. அப்ப டிஎம்கே இருந்து டிஎம்கே தான் சொல்லுவாங்க. சாப்பர் சாதி டிஎம்கே அயல்துறை இதுல இருக்காரு, பிரார்த்தனை சொல்லுவாங்க மக்கள். சார் அதுதான் சொல்லிட்டேன், ஒரு ஆளுக்கு பதவி போடும் போது நதி மூலம் ரிஷி மூலம்னு பார்த்து அப்பதான் மக்கள் நல்லா இருப்பாங்க. பணியாற்றுகிறார், ஒரு இடத்துல அவரு நாங்க ஒருத்தர் பொறுப்பு வராங்கன்னா அவரு நான் என்ன சொல்றேன், செய்யாத குற்றத்துக்கு சிக்க வைக்கிறதுக்காக சதி பண்றாங்கன்னு சொல்றேன். என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியல, பழி சொல்றாங்கன்னு சொல்றேன். அப்ப எப்படி நீங்க என்ன பண்ண முடியும்? அப்படி சொன்னா எப்படி நடந்த விஷயத்தையே நீங்க இப்படி பேசுனா அப்படிதான் பேசுவோம். நடந்த விஷயத்தை நான் தான் குற்றான்னு யார் செய்தாலும் குற்றம்னு சொல்லிட்டேன். திருப்பி அதே கதையை பேசிட்டு இருந்தீங்கன்னா கட்சியில இருக்கிறதுனாலதான் அந்த குற்றம் செய்யறாருன்னு நீங்க சொன்னீங்க. வக்கீல் வந்து பால்கனராஜ் அவர்தான் வக்கீல், அவரு தொழில். இவர் வந்து கடத்தற தொழில் கிடையாது, இது வந்து இல்லீகல். அவர் வந்து எடுத்துறதுக்கு சட்டப்பூர்வமா எடுத்துடலாம், ஜாமீன் எடுத்துடலாம். இவர் சட்டப்பூர்வமா கடத்தவனுக்கு கிடையாது. அப்படி இருக்குதா? இல்ல, இவர் வந்து கடத்தல் பண்றது. சொல்றதே கேளுங்க, தப்பு பண்றவனெல்லாம் வெளியே எடுத்து விடுவேன். நீ தப்பு பண்றவன் தெரிஞ்சு வெளியே எடுப்ப நீங்களே. அப்ப நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றேன், இப்போ அவன் பாஜக காரன், அதனாலதான் நீ அந்த இன உணர்வோட நீங்க வந்து கட்சி பாகுபாடு, மக்கள் நல்லா இருக்கணும், கட்சி பாகுபாடு நீங்க சொல்றதுனால சொல்றேன் சார். அவர் வந்து பாஜக காரன், இவரும் பாஜக காரன், அதனால பாச உணர்வோடு அவரை வெளியே எடுத்தாருன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எதுக்கு சார் பாச ஒரு காசுக்கா எடுக்கிறாரு? ஒரு தொழில், அது சட்டப்பூர்வமான தொழில். யாரா இருந்தாலும் குற்றவாளி எல்லாம் எடுத்து வெளியே விடலாம். நீங்க விட்டதே இல்லையா? நீங்க டிஎம்கே எந்த வக்கீல் யாருமே விட்டதே இல்லையா? டிஎம்கே யாருமே குற்றவாளி எடுத்ததே இல்லையா? எல்லாம் பாருங்க இப்ப ட்ரெண்ட். ஓகே சார், இதுக்கு மாற்று வழி பாருங்க, இதை கேளுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ட்ரெண்ட் என்னன்னா, திமுகவை ஏதாவது ஒரு வழியில கெட்ட பேரை உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு நல்ல ஆட்சி இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, இதை சீர்குலைக்கணும்னு சதி பண்ணி திட்டம் தீட்டி எல்லாம் பண்றாங்க. நான் முதல்ல சொல்றேன், 10 மாநிலத்துல எந்த இதுலயும் போதைப் பொருள் இதுல தமிழ்நாடு இல்ல. ஏதோ ஒரு சின்ன தவறு எங்கேயோ நடந்ததுன்னா அது பூதாகரமா ஆக்குறீங்க. அவனை கூப்பிட்டு வந்து உடனடியா வந்து பிரஸ் மீட்ல நிக்க வைக்கிறீங்க. எவ்வளவு பேர் இருக்கான அவனெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் வந்து பிடிச்சி வைக்கிறீங்கன்னாக்கா நாங்க அந்த கண்ணோட்டத்தை தான் பார்ப்போம். யாரை பிடிச்சிக்கிறீங்க? சாதிக்க சாதிக்க என்ன வேலை செஞ்சுக்க 3000 கிலோ இங்கே பிடிச்ச, இங்கே இதுலயும் பிடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு மோசம் விஷயம். அதை சின்ன மேட்டர் இல்ல, அடுத்த மேட்டருக்கு வாங்க. வேற மேட்டர். ஓகே, இதுக்காக போராட்டங்கள் நடந்தது. குஷ்பு போராடினாப்ல, அண்ணாமலை போராடினாப்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? எதுக்கு போராடினாங்க? தமிழகத்துல போதைப் பொருள் இதாயிடுச்சு, தமிழக மக்கள் போதைப் பொருள் நம்ம போராடுவாங்க, அண்ணாமலை போராடுவாங்க. இன்னைக்கு பக்கத்துல இருக்க பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில ஒரு குழந்தைய கற்பழிச்சு அதை காவாயில வீசிட்டு கொலை. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன நீங்களே வந்தீங்க? அதுக்கு என்ன காரணம்? போதை தானே. போதை இங்க இருக்குது, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எங்கேயே இருக்குது. போதை தானே, போதனால அங்க வச்சு வித்து. அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்க வர்றேன். அதான் சார் நான் கேக்குறேன், பாண்டிச்சேரி யாரு ஆள்றா? பாண்டிச்சேரி யாரு ஆள்றா? நான் சொல்ற கேளுங்க. அது வந்து அந்த குழந்தை கற்பழிக்கு என்ன காரணம்? போதை தானே. சரி, போதைதான். தமிழ் மக்கள் போதை. தமிழ்நாடு போதை இல்லையே, பாண்டிச்சேரியில நடந்த கூத்துக்கு தமிழ்நாடு இங்கேயும் நிறைய நடக்கல. அந்த நடந்த சம்பவத்துக்கு குஷ்பு வாய் திறந்தாங்களா? அண்ணாமலை வாய் திறந்தாரா? அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கைனா விட்டாங்களா? அப்ப நீங்களே சொல்லுங்க. அது வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கு அவங்க போறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்றீங்க. அது வந்து நீ விதி சொன்னா அது பாண்டிச்சேரி அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி அது பாண்டிச்சேரி தமிழ்நாடு, இங்க தமிழ்நாட்டுக்கா போறாங்க. எதுக்கு நீங்களே சொன்னீங்க அது போதை பொருள் தமிழ்நாடு மாநிலத்தில். நான் தான் சொல்றேன், வர தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதை வந்து போய் முதல்ல குஜராத்தில் இருக்கிற அந்த துறைமுகத்தை மூடிட்டு அப்புறம் வராதா? இந்த இலங்கை சைட்ல இருந்து கடத்த மாட்டாங்க. அதெல்லாம் செஞ்சிருவீங்க. ஒருத்தர் வந்து அங்கிருந்து மூடுனா அது எப்ப தொட்டு இருக்குது? இங்க இல்லாத பேர் வந்ததுதான் கேள்வி. இங்க வந்து தமிழகத்துல வந்து அதுதான் சொல்றேன், அந்த மாற்று கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் வழி தேடுவான். ஓகே சார், நீங்க அந்த மாற்று நீங்க பொண்ணு இல்ல. இந்த போதைப் பொருள்னால இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த போதைப் பொருளை இல்லாம தடுக்கிறதுக்கு இவ்வளவு மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்ற ஸ்டாலின், மக்களுக்காக இவர் வந்து இந்த போதைப் பொருள் வந்து இல்லாம பண்றதுக்கு என்ன வழி? அது பண்ணலாம்ல. அண்ணாமலை சொல்ற நானா வந்து அப்படின்னா
படிப்படியா 3 வருஷத்துல தமிழகத்துல வந்து டாஸ்மார்க், அதாவது இயற்கையானது கல்லு, அந்த இயற்கையா இருக்கிற மதுபானம் விட்டு போட்டு செயற்கையா செய்யற மதுபானங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ண தடை உண்டு அப்படிங்கிறார். அப்படி பண்டையில இப்ப இது 40,000-50,000 கோடி இவங்க வந்து தமிழக சொல்றேன். அப்ப நீங்க சொல்லுங்க 50,000 கோடி வருமானம் வருது. இதே கல்லு கடையை கொண்டு வந்தா கல்லு மூலியா தென்னை மூலம் தமிழக 1 லட்சம் கோடி வருமானம் வரும். அதுல 1 லட்சம் கோடி தமிழக அரசுக்கு வரும். ஆனா இவங்க என்ன தெரியுமா, இதுல 50,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் பண்ணிட்டு அந்த டாஸ்மாக் கடையில் முறையா 60,000 கூட அவங்க வருமானம் அடிக்க, அதனால விட மாட்டேறாங்க. நாங்க வந்து இதை கொண்டு வருங்கிறாங்க. அவர் தப்பா கணக்கு தெரியாதெல்லாம் பேசாதீங்க. வரி வருவாயில இருந்து வர்றது 1,40,40,000 கோடி. ஞாபகம் வச்சுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டாஸ்மாக்ல வந்து மொத்தமா 50,000 கோடி 60,000 கோடி எல்லாம் வரல. அதுக்கு அடுத்த கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா சொத்து பதிகிறேன்ல, சொத்து வாங்குறேன்ல, ஸ்டாம்ப் டியூட்டி, ஸ்டாம்ப் பேப்பர், அதுல வந்து 20,000 கோடி கிட்டத்தட்ட வருது. 160 ஆச்சு. அதிகமா 3வது 4வது இடத்துல 12,000 கோடி தான் டாஸ்மார்க்ல வருது. நீங்க சொல்ற கணக்கு ஒட்டு மொத்தமா 50,000 கோடி வருது. அதால அரசு நடக்குதுன்னு தப்பா கணக்கு சொல்லாதீங்க சார். நான் அதை சொல்ல நீங்களே சார், நீங்க அதை 12,000 கோடிக்காக 12,000 கோடிக்காக ஒரு அரசாங்கம் அதை வச்சுக்கிட்டு வந்து ஆண்டு முழுவதும் நடத்துறாங்க. கொடுத்து ஏத்துக்க முடியாது. நான் சொல்றேன், நேத்த மீட்டிங்ல அண்ணாமலை பேசுன்னு நான் சொல்றேன். அண்ணாமலை தெரியும், அண்ணாமலைக்கு தெரியுமா கணக்கு வழக்கு? நீ சொல்ற பார்த்தா இந்த கள்ளுக்கடை மூலியமா தென்னை கள்ளுக்கடை மூலம் வந்து 1 லட்சம் கோடி வருமானம் பண்ணலாங்க. அது யார் சொன்னா 1 லட்சம் கோடி? அண்ணாமலை சொல்றாப்ல. ஏன் சார் பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட பேசுறீங்க? அதான் இப்ப சொல்றேன். ஒரு தலைவர் சார், நீங்க முதல்ல ஒரு பொருளாதார நிபுணர்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்து என்கிட்ட நாங்களே உற்பத்தி நாங்களே சொன்னோம்னா தப்பா போயிடும். அடுத்து சொல்றேன், சொல்ல முடியாது. 20,000 புக்கு படிச்சான்றாங்களே, அவனுக்கு தெரியுமா? இப்ப நான் சொல்றேன்ல, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி தான் என் தமிழ்நாட்டு வருமானம். அதுல முதல் வருமானம் வரியில வருது, டாக்ஸ்ல வருது. அதான் சார், ஒரு விஷயத்துல ஒரு நிமிஷம், வெறும் 12,000 கோடி வருமானம். அதை தூக்கி போட்டு மக்கள் மது மெல்ல மெல்ல தான் நடக்கும். மெல்ல மெல்ல தான் நடக்கும். நீங்க ஒரே அமைதியா சொல்லுங்க. அமைதியா சொல்ற 12,000 கோடி வருமானம்னா தூக்கி போட்டுட்டு இந்த போதைகளா தமிழகத்துக்கு கொண்டுதான் தமிழகம் அமைதியான தமிழகம் இருந்தது. இந்த போதை கலாச்சாரம் மத்திய எங்கிருந்து வருதோ எல்லாமே தப்புதான். குஜராத்ல மத்திய அரசு எல்லாம் தப்புதான். நம்மளை பாதுகாத்துக்கணும். அவன் வந்து அங்கிருந்து அவன் நம்மளை பாதுகாத்து நம்ம முதல்வர் நின்று போறாரு. அதுக்காக வந்து போதையில்லா தமிழகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு மக்களை காப்பாற்றணும்னா வழியை நம்ம தேடுறது. அவங்க வந்து ஒண்ணு போய் இவங்க வந்து ஒண்ணு பண்ணல. மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன தமிழக முதல்வரா உங்க தலைவரை அதுக்கு என்ன பண்றவரோ ஒரு கட்சி சொல்ற ஒரு தலைவர் சொல்றோம் உங்ககிட்ட கேட்கிறோம். நாங்களாம் ஒண்ணும் கேட்க போறதில்ல. அண்ணாமலை இப்படி சொன்னாப்ல, குஷ்பு இப்படி சொன்னாப்ல, எடப்பாடி இப்படி சொன்னாப்லங்கிறத நாங்க கூட கேட்போம். அது அவங்க கிட்ட வந்து என்ன கேட்போம்? நாங்க இது மாதிரி ஸ்டாலின் சொன்னா உதயநிதி சொல்ல அவங்க கிட்ட கேட்போம். எங்கிட்ட வந்து நாங்க மீடியேட்டரா இடையில இருந்து ஒவ்வொரு தலைவர் கேளுங்க. அதை மக்கள் காப்பாத்துங்க. அதை ஏத்துக்க முடியாதுல்ல. தப்பா கணக்கு சொன்னா ஏத்துக்க முடியாது. 50,000 கோடி 1 லட்சம் கோடி வருது வருமானம். அவர் சொன்ன இந்த வருஷம் 50,000 கோடி வருமானம் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அதெல்லாம் தப்பான கணக்கு எல்லாம் சொன்னா அதை ஏத்துக்க இந்த டாக்ஸ்ல வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம். அதுக்கு மேல என்ன இருக்குது? ஜிஎஸ்டின்னு ஒரு கொண்டாந்து வரியை கொண்டாந்து மோடி கொண்டாந்து திணிச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் குட்டு கை கட்டி நின்று இருக்கிறோம். குஜராத்துக்கு உத்தரப்பிரதேச 25,000 கோடி கொடுக்குறாங்க. 5,000 கோடி மட்டும் தான். நீங்க ஜிஎஸ்டி சொல்றீங்க, சொல்றீங்க இதே சிஎஸ்டியே பெட்ரோல் டீசல் ஒன்று தமிழக அரசு அதுக்கு ஒப்புதல் இது பண்ண சொல்லுங்க. அது மட்டும் பண்ண மாட்டாங்க. அது வந்ததுன்னா பெட்ரோல் அப்படியே 50-60 ரூபா எல்லா மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லா பொருளாதார சொல்றீங்க. அவங்கள இறக்க சொல்லி 40 ரூபாய் வித்த பெட்ரோல் மன்மோகன் சிங் ஆட்சியில 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி வந்தா இருந்தாலும் இன்னைக்கு 103 ரூபாய 1.25 வருஷமா ஒரே ரேட்ல வச்சிருக்கானே. எதனால வச்சிருக்காங்க? 1.25 வருஷம் இல்ல. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சியில எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. அதே 10 வருஷம் இங்க சென்னையில வந்து திருப்பூர் இருக்கு 185. இன்னைக்கு 360 ரூபாய் டபுள் இருக்கு. அதுக்கு பெட்ரோல் விக்கிற வேலைக்கு சும்மா போவோம். தமிழ்நாட்டுல எது ஏறாம இருக்குது? ஏத்திருக்கீங்க எல்லா விலையும் இருக்குது. இருக்குது பெட்ரோல் டீசல் ஜெனரலா பார்த்தோம்னா எல்லாமே ஏறி இருக்குது. அது ஏறாம இருக்குது. யாரால பாருங்க, விலைவாசி ஏற்றத்துக்கு முழு முதல் காரணம் பெட்ரோல் டீசல் விலை.
ஞாபகம் வச்சுங்க. டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இங்கத்திக்கு மாத்தி எடுத்துட்டு போறதுனால விலை கூடுதலாகுது. அதுக்கு முழு காரணம் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம். அதுக்கு தான் சொல்றேன், பெட்ரோலையும் டீசலையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வர சொல்லுங்க, அப்ப கம்மியாகும் இல்ல. யாருக்கு நாங்க எங்க கிட்ட சொல்றீங்க? நீங்க மாநிலத்தை நீங்க கேட்கணும்ல. மாநிலத்துக்கு அதுல வரி டீசல் பெட்ரோல் விலை யார்கிட்ட இருக்குது? அவங்க மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பண்றாங்க சார். அவங்ககிட்ட கேளுங்க சார். இத நாங்களா ஏத்துற விலை? நீங்க ஒரு கோரிக்கை வைங்க. வைக்கல, எல்லா கோரிக்கையும் வச்சாச்சு. எதுக்கும் உடனே கேட்டு நாளைக்கு ஆர்டர் போடுறாரா மோடி? எல்லா கோரிக்கை ஆமா நீங்க எங்களுக்கு சேர வேண்டிய வரியை கொடுக்கறதுக்கு யோகிதை இல்லாம ஒன்றிய அரசுக்கு இதை லெட்டர் எதுனா ஒரு உடனே மாத்திடுவாரா? 103 ரூபாய் இன்னைக்கு ஒரே வைக்கிறியா? கச்சா எண்ணெய் $48 ஒரு பேரல் விற்கும் போது மன்மோகன் சிங் அன்னைக்கு கூட வந்து 158 ரூபாய் வித்துது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $158 விற்கும் போது 60 ரூபாய்க்கு கொடுத்த பெட்ரோல் இன்னைக்கு $48 கொடுக்கும் போது 103 ரூபாய்க்கு விற்கிறது நியாயமானு கேட்டாக்கா பதில் வருதா? அதுக்கெல்லாம் என்ன சொல்றாரு? எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்கிறது அப்படின்றாரு. தேர்தல் வருஷம் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி 5 ரூபாய் 10 ரூபாய் இறக்கணும் இல்லையா பார்? ஓகே சார். இப்போ வந்து என்ன சொல்றீங்களா, இந்த போதையெல்லாம் தமிழகத்தை மாத்திருக்கு, தமிழக முதல்ல என்ன எடுக்க என்ன சொல்றீங்களா? இப்போ உங்களை கேட்டா நீங்க அவங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க. மக்கள் எதை நம்புற தெரியல. அரசியல்வாதிங்கன்னா உங்களை கேட்டா நீங்க அதான் போறோம். நீங்க சொல்றது முழுசா போற அவ்வளவுதான். யார்கிட்ட அவங்க சொன்னாலும் இவங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க அவங்கள தப்பு சொல்றீங்க, அவங்ககிட்ட சொன்னா இங்க சொல்றாங்க. இவங்க எத்தனை ஏத்திருக்காங்க கணக்கு பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தை குடிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் 500 ரூபாய் கொடுக்குற, மாசம் 15,000 அல்ல பிள்ளைக்கு 1000 கொடுத்து ஏமாத்துறீங்கன்னு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. இல்ல சார் முடிச்சிடலாம் சொல்ல வர அப்படி கருத்து சொல்றாங்க. நீ டாஸ்மாக் எவ்வளவு டாஸ்மாக் முத்தம் போதும், அதை மட்டும் நீங்க முடிவு வைக்கலாங்கிற அவங்களுடைய குற்றச்சாட்டு போராட்டங்கள். அதனால ஒவ்வொரு இது அதை நான் சொல்ல வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேக்குறேன், அந்த ஒண்ணு மட்டும் நீங்க இத்தனை ஒரு நிமிஷம் இத்தனை குற்றங்கள் தமிழ் மற்ற குற்றங்கள் செய்யாம மத்திய அரசு நிறைய, அதாவது அவங்க தப்புக்கு இங்க யாரும் நியாயம்னு சொல்ல, நம்மளுக்கு இந்த டாஸ்மார்க் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பிள்ளைக்கு பொண்ணுக்கு. இதே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் குடிக்கிறா, மாசம் எவ்வளவு ஆச்சு? 15,000 ஆச்சு. நீங்க 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அப்புறம் மத்த வந்து கரண்ட் பில் பேசிட்டீங்க மறைமுகமா. போன மாசத்துக்கு இந்த மாசம் பார்த்தா 500 ரூபாய் அந்த கரண்ட் பில் 1200 வருது. மறைமுகமா ஏத்திடுறீங்க. இப்போ வந்து சொத்து வரி ஏத்திட்டீங்க, இந்த பத்திரப்பதிவு ஏத்திட்டீங்க, அப்படி எல்லாம் ஏத்திட்டு போறீங்க. அதுல மாதிரி இன்னும் கூட ஏத்திக்கங்க, ஆனா மதுக்கடையை அமல்படுத்துங்கன்னு சொல்லி மக்களுடைய சில கோரிக்கைகள். அதுதான் நம்ம சொல்ல வந்து நம்ம வேற ஒரு கேள்வி கேட்கறேன். டாஸ்மாக கொண்டாந்தது யாரு? கலைஞர் தான். நாங்க தானே வச்சு நடத்துறோம் டாஸ்மார்க்க. திமுக கொண்டாந்து, யார் கொண்டாந்து? கொண்டாந்தது பிஜேபி கொண்டாந்தது, எம்ஜிஆர் கொண்டாந்தது. அதுக்கடுத்து நீங்க டாஸ்மார்க்க கொண்டாந்தது எம்ஜிஆர். நடத்தலாம்னு சொன்னது ஜெயலலிதா. ஞாபகம் வச்சுங்க. சும்மா நீங்க அதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது. டாஸ்மார்க் சாராய கடையை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதை டாஸ்மார்க்கா அரசே ஏத்து நடத்தலாம்னு சட்டம் போட்டது ஜெயலலிதா. அதை கண்டினியூ பண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னும் புதுசா நாங்க வந்து கொண்டாந்த மாதிரியும் நாங்க கொண்டாந்ததுனாலதான் தமிழகம் தள்ளாடி சொல்றாப்ல. கருணாநிதி தான் இந்த குடிக்கே காரணம் அப்படின்னு பேசுறாரு. சொல்லிடுற சார், இந்த குடியை கொண்டு வந்ததே, இந்த தமிழக கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி நேற்று எச்ராஜா சொல்றாரு. எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி கூட்டுவாங்க, நேருக்கு நேர் உட்கார வைங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு, புள்ளி வரங்களை சொல்றான். எம்ஜிஆர் கொண்டு வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாரு. அது தப்பு தெரியுமா? நீங்க தூக்க வேண்டியது அம்மா உணவு வந்து தூக்குனீங்களா? அதே மாதிரி அவங்க கொண்டு வந்து டாஸ்மார்க்ல தூக்க வேண்டியது. நீங்க நல்லா ஆட்சி நடத்துறீங்களா? கேளுங்க, அந்த விதாண்டாவாதெல்லாம் பேசுறேன். ஒரு அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க, அதுக்கு தொடர்ந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து நீ உடனே அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சரிங்களா? அதனால தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழகம் வந்து நல்லா வர்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தளபதி தூக்கம் இல்லாம ராத்திரி படுத்தி முதன்மைப்படுத்துறதுக்காக போராடிட்டு இருக்காரு. எவனோ ஒருத்தன் தப்பு செய்யறான், அதை பூதாகரமா ஆக்கி வந்து அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாச்சுன்னா அது செயல்படுத்துறது எவ்வளவு சிரமம், அது அகற்றுறது எவ்வளவு சிரமம் தெரியும். அவங்க வந்து முதலமைச்சருங்க அவங்க வந்து மக்களை காப்பாற்ற நினைப்பாங்க. ஆமா, இருக்கிறத முயற்சி எடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்கு விஷயமா கோரிக்கைகள் மெல்ல மெல்ல வரும். அடுத்தது வரும்போது எல்லாம் பாருங்க. தமிழகத்தின் தமிழ்நாட்டு நலன்ல எங்க திமுக ஆட்சியில தளபதிக்கு இருக்கிற அக்கறை விட வேற எவனுக்குமே கிடையாது.
புரியுதுங்களா? அக்கறையா இருக்கிறவனா இருந்தா இந்த சிஏ திட்டத்தெல்லாம் கொண்டாந்து சிறுபான்மை மக்கள் எல்லாம் வாட்டி வதைக்கிற மாதிரி சட்டத்துக்கு அதிமுக காரன் தொலை போனா, பாமக காரன் தொலை போனானே, அந்த மாதிரிலாம் நானே சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். யாரு மக்களுக்கு தெரியல. நம்ம வந்து நீங்க அடுத்த ஆட்சி வந்தா அவங்கள மோசம், இவங்க மோசம், மக்களுக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம சொல்ற தலைவருமா யாரு அண்ணாமலை சொன்னாப்ல, இதே மாதிரியே குஷ்புரி கூப்பாடு, இதை வந்து எச்சராஜ் இப்படி சொன்னாப்ல அப்படிங்கிற குறைகளை சொல்றதை நான் உங்களுக்கு நீங்க எடுத்து சொன்னா மக்களுக்கு தெரியும். அதான் சொல்ல வரேன். தெரியாத ஒண்ணத்தை வந்து சொன்னீங்க. 1,00,000 கோடி வருது டாஸ்மாக்ல, அண்ணாமலை 50,000 கோடி நேருக்கு நேர் வாங்க, 50,000 கோடி புள்ளியோட 50,000 கோடி டாஸ்மாக் 50,000 கோடி வருது. அதை விட்டு போட்டு கள்ளுக்கடையிலையும் இதுல கொண்டு வந்தா தென்னை மரத்துல 1,00,000 கோடி வருமானம் நாங்க பாத்துப்போம். வெறும் வாயி எதனா ஒன்னா சொல்லலாம். இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறவன் ஒருத்தனும் வந்து மோடியை கேட்க மாட்டான்றான். பாஜக இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நல்லாட்சி நடக்குது, இந்த கட்சிக்கு கெட்ட பேர் வரணும், நம்மளதான் கேட்பான். காய்கிற மரம் தான் கல்லடி போறோம். அதனால எங்களை கேக்குறான். நாங்க அதை பத்தி கவலைப்படல. எவனா எதனா சொல்லிட்டு போங்க, எங்க பாதை தெளிவா இருக்குது, பார்வை தெளிவா இருக்குது, நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். நீ என்னன்னா பண்ணு போ, மக்கள் பார்த்துவாங்க, மக்கள் கிட்ட ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேண்ணா. வந்து மக்களுக்கு நல்ல நன்றி. வணக்கம். வணக்கம்.